படியளக்க வாராரே பகவான் நாளினில் தினை எடுத்தார் நாடியங்கும் படி இழந்தார் உரிய நல்ல தினை எடுத்தார் உலகமெல்லாம் படி இழந்தார் அரக்கனல்ல தினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தார் அகிலமெல்லாம் படி இழந்தார் படி இழந்த பகவானோ கைலாசம் ஈசன் வாரபோது வாராரே கைலாசம் வாராரே ஆதிபராசக்தி ஆண்டவன் கைலேங்கிரிக்கு படி இழந்து வாரபோது சிவபெருமாள் எப்ப வருவார் என்று இறைவனை எதிர்பார்த்தார். பாத பூஜை முடிக்கிறார், பணிவிடைகளை செய்கிறாள். தங்க தாம்பலத்தில் பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து சிவபெருமாளை நிக்க சொல்லி பாதத்தில் மலர் தூவி பாதம் தொட்டு வணங்கினார். ஆமாம்மா. படி அளந்த பகவானுக்கு பாலும் பழமும் கொடுக்கிறா. இறை இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தார். ஆமா. களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். அப்படி களைப்பாரி இளைப்பாரி இருவேரும் திரு கைலையிலே கொலுவிருக்கிறார்கள். ஆமா. அப்படி இருக்க அன்றாடம் படைத்த மனுக்களுக்கு ஆண்டவன் அமுதளிப்பது வழக்கம். சிவபெருமாள் படி இழந்து வார போது பார்வதா தேவி என்ன வருஷமெல்லாம் ஆண்டவன் படி இழக்கிறாரே வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்லை. ஆமா. இவர் அப்படி என்ன படி இழந்திருப்பாரோ, என்ன படியா இழந்திருப்பாரு இன்று இவரோடு சென்று நாமளும் பார்த்தாக வேண்டும் என்று ஆண்டவனை அழைத்தார். ஆமாம்மா. ஆண்டவனே பகவானே ஆண்டவா பகவானே சக்தி வார்த்தைகளும் ஈரேழு உலகம் எல்லாம் இறையளக்க போகும் போது உங்களோட படியளப்பை உமையவள் பார்க்க வேணும் பகவானோட படியளப்பை பார்வதி பார்க்கணுமே ஈசனோட படியளப்பை ஈஸ்வரியால் பார்க்கணுமே ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் அது சொல்வார். அம்மா அம்மா பார்வதிய அம்மாறனாரோட வார்த்தைகளே பார்வதி என்னோடு நீ படி இழக்க வந்தையானா? ஆமா. நாம் படைத்த உலகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மக்களை நாம் பலவிதமா படைச்சிருக்க. ஆமாம்மா. அப்படி என்ன படைச்சிருக்கிய? என்ன படைச்சிருக்கோம்?
இந்த உலகத்திலே பிறவியிலே ஆமா நான் படைக்கும் போதும் ஒருவரை கூனாக படைச்சிருப்பேன், ஆமா ஒருவரை குருடாக படைச்சிருப்பேன், இன்னொருவரை குருடராக படைத்திருப்பேன். செவிடாக படைச்சிருப்பேன். ஆமா தாளக்காரது வல்லுசா காது கேட்க மாட்டேங்குது. அப்படியா? வயசாகி போச்சுலா. என்ன சொன்னாலும் கோபம் தான் சுள்ளு சுள்ளுன்னு வருதே தவிர காது கேட்க மாட்டேங்குது. ஓ வர 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 மாமா ரொம்ப சின்ன பிள்ளை பாத்துக்கோங்க. அதனால சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறாரு. ஆமா அதனாலதான் வர வயசு கூட கூட சின்ன பிள்ளை புத்தி தான் இருக்குமா. சொல்லுவாங்கல்ல 60 வயசு வந்துடுதுன்னா புத்தி சின்ன புத்தி வந்துரும்னு. ஆமா சின்ன புத்தியா சின்ன பிள்ளை புத்தியா? சின்ன பிள்ளை புத்தி, குழந்தை புத்தி. அதனால எங்க மாமாவுக்கு 60 வயசுனால அவளுக்கு வெறும் 6 வயசு தான் இப்பமா. ஆமா அப்படியா? நினப்பு மாமாவுக்கு நினப்பு, அவளுக்கு நினைப்பு. நீ ரொம்ப சின்ன பிள்ளைன்னு சொன்னா சேட்டை இன்னும் கூடுதல் தான் பண்ண போறாரு. அப்படியா? அப்படி சிவபெருமாள் சொன்னார், அம்மா குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் சில பேர்களுக்கு இந்த உலகத்துல பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆமா அங்கும் ஒரு குழந்தை இருக்காது. மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. ஆமா அங்க 21 பொட்டு பிள்ளையா இருக்கும். ஏ அப்பா ஒரு கோட்ட பிள்ளை. இதெல்லாம் என்னுடைய படைப்பு. ஆமா நீ உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா. உலகமாதா. பெண்கள் மனசு ரொம்ப இளகின மனசு. அவன் ஐஸ் கட்டியா இளவிரும்பாங்க. இளகின மனசா இருக்க போய் தான் நம்ம வில்லு வைக்கும் போது சிந்தாமணி மாநகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், அழகு கடவுள் முருகப்பெருமாள் பேர் பெற்ற சிந்தாமணி மாநகரிலே வாசகம் செய்யும் ஐயா முருகன் அவர்களும் தாய் குலத்தின் தங்கம் ஆதர்குல மாணிக்க நம்ம பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கைனால முத இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அன்பளிப்பு செய்யணும் அப்படின்னு எண்ணத்தோட அம்மா எசக்கியம்மாள் அவர்கள் மன இரக்கத்தோடு நாமளுக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமா அப்படி அன்பளிப்பு செய்த ஆதரித்த அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு பெற்றதாய் தந்தை பேர குழந்தைகள் கொடுத்த இடம் எடுத்த இடங்கள் எல்லாம் வாழ வேணும் வளர வேண்டும் வம்சம் என்றென்றைக்கும் உயர வேண்டும் 1 10 100 கோடிய உயர வேணும் ஆதி கைலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய பூச்சி மாமா மரம் சுடலையோட மாயாண்டி அருளால அவர்கள் நினைத்த காரியங்கள் வெட்டி வெட்டு தொட்டில் நல்ல குழந்தை மோதல் கட்டில் கிழவர் வரை கிழவர் வரை கல்யாண வாசலா வாழ வேண்டும் தொட்டில் குழந்தை மோதல் பெண்கள் மனசு இலகின மனசு. நீ உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா. நீ என் கூட வந்தனா எனக்கு படி இழக்க நேரம் இருக்காது. உன் கண்ணால் கண்டதெல்லாம் சொல்வாய் அம்மா. ஆகையினால் நான் படி இழந்து வாரேன், நீ கைலாசத்தில் அமர்ந்திரு என்று ஆண்டவனும் படி இழக்க பயணமானார். அவன் பார்த்தா பார்வதா தேவி பகவான் போனாலும் இன்னைக்கு இவர் படி இழப்ப நம்ம பரிசோதனை பண்ணாம இருக்கக்கூடாது. அப்படி ஆதிபராசக்தி இறைவனை பூலோகத்திற்கு படி இழக்க அனுப்பினார். நேரத்திலே அம்பிகை உமையவள் பார்வதி அரணருட படியளப்பை ஆண்டவன் படியளப்பை செய்ய வேணும் என்று உமா பார்வதியா வரவழைத்த விஸ்வகர்மாவை வரவழைத்தா மகனே விஸ்வகர்மா சித்திரமா செப்பு செய்து
உடனே கொண்டு வாப்பா கொண்டு வாப்போ சிவன் தேவி சொன்ன போது சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா கர்மா அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே ஆட்டுமென்று காஞ்சூரங்கம்பு வெட்டி கட்டச்சிமில் உண்டு செய்து கடைந்தெடுத்தார் விஸ்வகர்மா அதற்கு ஏற்ற வருணம் தீட்டி நல்ல காஞ்சூரங்கம்ப பாத்திருக்கியா? காஞ்சூரங்கம்பு ஆமா ஆமா பாத்திருக்கேன் பாத்திருக்கியா? பிசாசு கிட்டாண்டாது காஞ்சுரங்கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து கடைந்தெடுத்தார் சிமிழை. ஆமா அந்த சிமிழுக்கு ஏற்ற வருணங்களை தீட்டினார். ஆமையா சிமிழை பார்வதி கையிலே கொண்டு வந்து கொடுக்க ஆமோ அந்த பார்வதியும் எண்ணுதாளே சிமிழுக்கு தகுந்ததோரு உயிரை பிடித்தடைக்க வேணும் என்று சின்ன சிமிழு. ஆமா இந்த சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? எதை பிடிக்கலாம்? அக்கம் பக்கம் பார்த்தா சின்ன குங்குமம் சிமிழ் மாதிரி. ஆமா இதுக்குள்ள யானை அடைச்சா யானை இத மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எப்படி யானை நிக்கும்? இது யானை நிக்காது. அப்போ ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு அடைச்சிடலாமா? யானையே நிக்காது, ஒட்டகத்தை எப்படி பிடிச்சு அடைக்க? அப்போ ஒரு எலிய அதுவும் நிக்காது. வேற என்னத்தை பிடிச்சு அடைக்கலாம்? மாமா வேணா பிடிச்சு அடைக்கலாம். மாமா எலியே போக மாட்டாங்க, மாமா போவாரோ? அவரு கூடு விட்டு கூடு போய் வித்த பிடிச்சிருக்காரு. ஓ குரங்கு வித்த. இந்த சிமிழுக்கு தகுந்த உயிர் அக்கம் பக்கம் பார்த்தா சிற்றெரும்பு சாரசாரையாக செல்லுகிறது. சிமிழுக்கு தகுந்த உயிர் இந்த உயிர் தானே. ஆமையா இதனை நாம் பிடித்தடைத்து இறைவனை பரிசோதித்தாக வேண்டும் என்று சிற்றெரும்பை பிடித்தா சிமிழுக்குள் அடைத்தா திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி நல்ல முந்தியில முடிஞ்சா. ஆமா அம்மா இடுப்புல சொருகிட்டா. வரட்டு இன்னைக்கு பகவான் வரட்டும். செச்சிமிழுக்குள்ளே சிற்றெரும்பை பிடித்து நாம அடைச்சிருக்கோம். ஆமா திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி சிமிழைய முந்தியில முடிஞ்சிருக்கேன். ஆமா இன்னைக்கு எப்படி அளக்காருன்னு எப்படி படி அளந்திருக்காருன்னு பாப்போம். சில பொம்பளைய என்ன ரூபாய வீட்டுக்காரு வேலைக்கு போனாருன்னா பேர்வாதியா குடிச்சிருவாருன்னு வாங்கி பீரோல வச்சுட்டு ஆமா சாவிய முந்தியிலே முடிஞ்சுக்கிடுவாங்க. ஓ முந்தியில முடிஞ்சு வச்சுக்கிடுவா. இப்ப சிலவங்க இந்த முந்தியில இப்ப வந்து கெட்டினா நிக்க மாட்டுக்கு. அப்ப நூல் சேலை முடிச்சு போட்டா நின்னுச்சு. இப்ப வலுன்னு என்ன சேலையா? பாலிஸ்டர்ல மரமன்னு தான் தெரியும். அந்த சேலைக்கு பேரு பாப்கார்ன் சேலை. அவதான் ஏதோ நெஞ்சுக்கிட்டு இருக்காவ சேலை. முடிச்சு போட்டா முடிச்சு அவந்துருது. அந்த அம்மா எப்ப அசர்தான ஐயா பாத்துருவாருன்னா இப்ப நாங்க சாவிய பூரா திருமாங்கலிய கயத்துல கொடுத்து போட்டுக்கிட்டோம். எப்படி எடுப்பியன்னு பாப்போங்க. ஆனா அவரு கரெக்டா ஒரு கள்ளச்சாவி அதை எடுத்து டெய்லி 500 ரூபா அதுல எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. கள்ளந்தான் பெருசு. அந்த அம்மா நினைப்பா நான் இடுப்புல சாவி என் கையில இருக்க, இவர் எப்படி எடுக்காருன்னு பாப்போம். அதே போன்று பார்வதாதேவியும் தான் சிமிழுக்குள்ள எறும்பை பிடித்தடைத்து திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டி ஆமா முந்தியில முடிந்தா அம்மா இடுப்பிலேயே சொருகினார். இடுப்புல சொருகிட்டா. அந்த வேளையிலே ஆண்டவனாகிய பகவான் அகில உலகமெல்லாம் படி இழந்தார். ஆமாம்மா சிவபெருமாள் என்றும் போல் அன்றும் கைலாசம் வருகின்றார். ஆமாம்மா அந்த பகவான் வாரபோது பார்வதாதேவி என்னைக்கும் படக்குன்னு எந்திப்பா, பாத பூஜை முடிப்பா, பணிவிடைகளை செய்வா. ஆமா அன்னைக்கு இறைவன் நம்மளை அழைத்து போகாம இருந்ததுனால சுவாமியை ஏறிட்டு பார்க்கல. அவரை ஏறிட்டு கூட மோரையில முழிக்கல. நீட்டி நகால் மடக்கலையே மடக்கலையே கவுந்ததல நிமிரலையே ஆவா கவுந்ததல நிமிரலைய கவுந்ததல நிமிரலைய கவுந்ததல நிமிரலைய அவ்வளவு உழைந்த குந்தல் முடியலைய உழைந்த
முடியலைய உலைந்த கூந்தல் முடியலைய முடியலைய உற்ற சிவன் தேவியவா உத்த சிவன் தேவியவா உற்ற சிவன் தேவியவா 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 முடியலைய உற்ற சிவன் தேவியா உத்த சிவன் தேவியவா தேவியவா அவளும் மௌனமாயிருக்காளே இருக்காளே மாயந்தங்க பார்வதியா மௌனமாயிருந்த போது ஆண்டவன் எது சொல்வான் ஏடி அம்மா பார்வதிய 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 என்ன ஏது நடந்துதம்மோ நடந்ததம்மா நடந்துதம்மோ உனக்கு என்ன ஏது நடந்துதம்மோ யமானி பகவான் இல்லா வேளையில் பார்வதிக்கு வருத்தம் என்ன சிவனார் இல்லா வேளையில சிவசக்திக்கு வருத்தம் என்ன கடவுள் இல்லா வேளையில கண்கலங்கி இருப்பதென்ன நடந்த குறைகள் என்ன நடந்த குறைகள் என்ன நாதன் தேவி பார்வதியே போல் போல் ஏ நாதன் தேவி அம்மா பார்வதி ஏ பார்வதி என்றுமே நான் படி இழந்து கைலாசம் வந்தேம்னா ஆமா எனக்கு பாத பூஜை முடிப்ப பணிவடைகளை செய்வ செய்வ இன்னைக்கு ஏன் உனக்கு மௌனம் ஏன் இப்படி மௌனமா இருக்க உனக்கு நடந்த குறைகள் என்ன என்ன என்னம்மா ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது போகும்போது வீட்டுக்காரம்மா சிரிச்ச முகத்தோட போயிட்டு வாங்கேம்பா ஆமா வரும்போது அவ சூழ்நிலை கொஞ்சம் மௌனமா இருந்தான்னா ஆ, வந்தவர் அவ பாட்டுல இருக்கா நம்மளுக்கு என்னன்னு அவர் நிக்கப்படாதுல ஆமா ஏமா நான் போகும்போது நல்லா தானே இருந்தேன் இருந்த இப்ப என்ன ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி இருக்கு எங்க அம்மா ஏசுனாளா எங்க அக்கா சண்டை போட்டாளா ஆமா எங்க அண்ணன் தம்பி யாரும் பேசுனாங்களா ஆமா யாரு பேசினாலும் பேசுதாங்க நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னா அந்த அம்மாளுக்கு அப்படியே அங்கமெல்லாம் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஆயிடும் அப்படியா உருகிடுவா அவ பாட்டுல இருக்கா நம்மளுக்கு என்ன ஆமா அப்படி நம்ம பாட்டுல சோறு வைன்னு அவளுக்கு எப்படி இருக்கும் ஆஹா அவளுக்கு நெருப்ப கட்டின கணக்கா இருக்கும் இல்லையா ஆமா அதனால பார்வதாதேவி பகவான் பக்கத்திலே வந்து நிற்கின்றார் நிக்கின்றா சுவாமி என்னையா ஒன்றுமல்ல ஆமா உலகமெல்லாம் நீங்கள் படி இழக்கக்கூடிய பகவான் பகவான் இறைவனுடைய மனைவி நான் எனக்கு என்ன குறை உண்டு எனக்கு என்ன குறை உண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்ல இல்ல குறையேதும் இல்ல ஆமா ஆனா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன 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 பார்வதி என் மேல எனக்கு என்ன சந்தேகம் சந்தேகம்னா நீங்க வேற மாதிரி நினைக்காதங்க பிறவே உலக மக்களுக்கெல்லாம் படி இழந்து வந்தீர்கள் அல்லவா ஆமா இன்று நீங்கள் யார் யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள் இன்று யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள் என் படியளப்பில் உனக்கு அப்படி என்ன சந்தேகம் ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவுக்கும் ஆமா முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சிக்கும் நான் படி இழந்தேன் ஆமாம்மா இறைவா என்னய்யா நிச்சயமாக நீங்கள் படி இழந்தது உண்மையானா ஆனால் ரோட்ல ஏன் கஞ்சியோ கஞ்சி சோரோ சோரோன்னு சொக்கி தெரியுதாங்க தெருத்தருவாள் ஐதாங்களா ஆண்டவா அவர்களா ஆ, சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்தப்பட்டினி ஆமா உலக மக்களுக்காக பட்டினி இருந்து நாம் படி இழக்கும் போது போது இப்போ எல்லாரும் சாப்பிடுறோம்னு வைங்க ஆமா நம்ம வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி சாப்பிடும் சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டோம்னா ஏனத்துல இருந்துச்சுன்னா இன்னொரு ஆளுக்கு அது உதவிக்கிடும் ஆமா அடுத்தாக்குல ஒவ்வொரு ஓயாம கூப்பிட முடியாதுன்னு வேங்கணும்னு வைங்க ஆ, படக்குன்னு நம்மளுக்கு சாப்பிட முடியாது ஆமா அந்த அன்னத்தை அளித்தோமானா அடுத்த பிறவில பிறவியில் சோறற்று சுத்த துணியற்று உண்ண உணவற்று உறக்கமற்று ஆமா தெரு தெருவா அலைய விட்டுருவாராம் பகவான். அப்படியா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது எச்சி இலையில எத்தனை எண்ணம் பித்து பிடிச்சு எடுத்து சாப்பிடுது. ஆமா அப்போ அதுக்கு நல்ல புத்தி இருந்ததுன்னா அது எச்சி சாப்பாடுன்னு அது நினைக்கும்ல ஐயா. ஆமா
இவர்களுக்கெல்லாம் முன் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை. தண்டனைகள். இவர்களை தவிர நான் எல்லோருக்கும் படி இழந்திருப்பேன். ஆமா. இறைவா, என்ன எத்தனை உயிருக்கு நீங்கள் படி இழந்தாலும் இன்று நீங்கள் இரு உயிருக்கு படி இழந்திருக்க முடியாது. என்ன ஏடி அம்மா பார்வதிய ஏடி அம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகளோ கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறியா மாயமில்லை, அறைக்குள்ள இருந்தாலும் அரணறியா மாயமில்லை, செப்புக்குள்ள இருந்தாலும் செப்புக்குள்ள இருந்தாலும் அறியா மாயமில்லை. சிவனறியா அடியே பட்டினியா இருக்குகின்ற உயிரதையும் கொண்டு வாடி பகவானும் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்றும் முந்தானிய உலகால செச்சிமிழையிடக்கால சீனி போட்டு சிமிழ திறப்பாலோ சிமிழதையும் திறக்கும் போது பிடிச்சு அடைச்சாலாம் எறும்பு. ஆமா. அந்த சிற்றெரும்பு வாயில் தினை அரிசி கவி சுத்தி வருகிறது. சூழ சூழ பார்த்து அப்பா சுத்தி சுத்தி வருது எறும்பு. திங்கி மட்டும் தின்னு போட்டு திங்க முடியாம வச்சிருக்கு ஒண்ணு மட்டும் ஒன்னும் போட்டு உங்க முடியாம வச்சிருக்கு அலையறிந்த பார்வதியா ஐயோ பகவான் சொன்னாரே நம்ம தானே கேட்கல. பகவான் மகிமைய அறியாமல் பரிசோதித்து விட்டோம். இது நம்மளுக்கு பொல்லா பாவம் அல்லவா? பார்வதா தேவி இறைவனே அடிபணிந்தாள். சுவாமி பகவானே பரம்பொருளே அறியாமையினால் செய்த குற்றங்களை ஆண்டவா மன்னித்தருள வேணும் ஐயா. சுவாமி பார்வதியால் செய்த பகவானே பொறுக்க வேண்டும். ஈஸ்வரியால் செய்த இறையோனே பொறுக்க வேண்டும். ஓமதியால் செய்த கொண்டவரே பொறுக்க வேண்டும். என்னை மன்னித்து அருள வேண்டும். மன்னித்து அருள வேண்டும். மகாதேவன் பகவானே ஆதி மகாதேவா ஆண்டவா என்னரை கட்சி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி என்பார்கள். ஆமா. அறியாமையினால் செய்த குற்றத்தை ஆண்டவா நீங்கள் பொறுத்தருள வேண்டும். வேண்டும் வேண்டும். பெண்ணா பிறந்தவங்களுக்கு ஒரு பிடிவாதம் என்ன தெரியுமா? என்ன என்ன தப்பு பண்ணிட்டோம்னு மனசுக்கு தோணுச்சுன்னா அவர் பேசுனா கொஞ்சம் பொறுத்துக்கிடுவாங்க. தப்பே பண்ணாம பேசிட்டாங்கன்னு வைங்க, மாசம் 3 ஆனாலும் பேச மாட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணணும்? ஆமா. அது பொது துட்டுனால பிடிக்க, சொந்த துட்டுனா பிடிக்க மாட்டேன். எடுக்கு 3 அது ஏன் துட்டு அதுல சேருதுல அப்படி இல்ல. சண்டை வந்தாலும் ஒரு நாள் 2 நாள்னா நம்ம தப்பு லேசா பண்ணிட்டோம் அப்படின்னு மனசு ஒத்துக்கிடும். குத்தம் இல்லாம இருக்கும் போது எதுக்கு இந்த பேச்சு பேசினாரு? ஒரு மூஞ்சிலையும் முழிக்கப்படாது, மன்னிப்பு கேட்கறது வரைக்கும் பேசப்படாது. பெண்களுக்கு பிடிவாதம் அப்படித்தான். தப்பு இல்லாம ஏயா ஏச்சு வாங்கணும்? தப்பு பண்ணிட்டு ஏச்சு வாங்கினா அந்த மனசு கொஞ்சம் ஆறிடும். ஏசிட்டு போட்டோம்னு விட்டுறலாம். தப்பே பண்ணாம எதுக்கு ஏசினாரு அந்த ஞாபகம் தானே வந்துகிட்டே இருக்கும். அது வேற, இப்ப பேசுனது வேற. ஆமா. அதனால பார்வதா தேவியும் ஆமா தான் பகவான் நம்ம மேல தப்பு இருக்க சிவபெருமாளே
ஆ, அறியாமைதான் செய்து விட்டேன். விட்டேன். நான் செய்த பிழைகளை நாதான் நீங்கள் பொறுத்தருள வேண்டும். வேண்டும் வேண்டும். அம்மா பார்வதி, என்ன? கொண்டவள் செய்த குற்றங்களை கொண்டவன் பொறுப்பது ஆமா, இயல்பான ஒரு காரியம்தான். காரியம்தான். ஆனாலும் நீ செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. உனக்கு ஒரு பொழுதும் தீராது பார்வதி. தப்பு செய்தா மன்னிச்சிடலாம். ஆமா, என் மீது சந்தேகப்பட்ட பத்தியா, ஆமா, அது ஒரு பாவம் தானே. பாவம்தான். மாமா, என்ன? நம்ம வீட்டுல சந்தேகம் வருமா? நான் அந்த சந்தேகத்தை கேட்கல. விட்டுக்கிட்டு வில்லு போயிட்டு வந்து பங்குல எதுவும் எடுத்துட்டு போறோம்னு சந்தேகம் வராது. ஆ, அவரை இதுக்கு முன்ன எடுப்பாரு, அப்படியா? இப்ப எடுக்க வழி இல்ல, வழி இல்ல. அதனால சந்தேகம் வருது. ஆ, இதுக்கு முன்ன சரக்கு அடிப்பாரு, ஆமா, 100 வாருக்குள்ள சொருகி வச்சுக்கிடுவாரு. இப்ப அது கிடையாதோ? இப்ப அவரை மாதிரி ஒரு உத்தம யாரு? ஆமா, சரக்கு அடிக்க மாட்டாவோ, ஆ, பீர் தான் அடிப்பாவோ. இல்லன்னா அடி யார் பண்றா? இது நீ என்னைக்கு பார்த்த? நான் அன்னைக்கு அங்க கிழக்க கயத்தாறுல வச்சு பார்த்தேன். ஏ மாமா, ஆமா, சூட்டை தணிக்கிறதுக்கு அடிச்சிருக்காவோ. அப்ப நல்ல யூடியூப் சேனல் எடுத்து போட்டிருக்காரு அண்ணாச்சி. கண்டிப்பா அடிச்சாவோ, என் 2 கண்ணால பார்த்தேன். ஓஹோ, ஆ, அப்ப அடுத்தாக்குல கேப்பா. மாமா அதுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல தெரியாது. அம்மா பார்வதி, ஆ, நீ செய்த குற்றத்தை நான் மன்னித்தாலும் செய்த பாவம் உனக்கு தீராது. தீரவே எடியம்மா பார்வதிய, பார்வதிய என்னுடைய வார்த்தைகளே வார்த்தைகளே பாவான பரிச்சை செய்த பரிசை செய்த பாவத்தை எப்பம் தீப்பாய். பாயப்போந்தீர்ப்பாய். புருஷன பரிச்சை செய்த பரிசை செய்த பொல்லா பாவம் எப்பம் தீப்பாய். பாயப்போந்தீர்ப்பாய். ஆண்டவனை பரிச்சை செய்த பரிசை செய்த அதிக பாவம் எப்பம் தீப்பாய். அந்த பாயப்போந்தீர்ப்பாய். பகவானும் சொன்ன போது சொன்ன போது என்னோதாளே பார்வதியும் பார்வதியும் கொண்டவனுக்கு செய்த பாவத்தையே தீக்கணுமானா ஆமம்மா வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் வந்தாலும் தான் பெத்த பிள்ளை பக்கத்துல நின்னுச்சுன்னு வைங்க, என்ன பிள்ளை முகத்தை பார்த்தா 2 பேர்களுக்கும் கோபம் தீர்ந்து போயிடும். பாவம் தணிஞ்சிருமா? அததான் வாழ்க்கையை நிலைக்க வைக்கணுமானா வாரிசு இருக்கணும். இருக்க வேண்டும். அதனால கோபக்காரர்களுக்கு குழந்தைய கண்டா கோபம் பறந்துரும். ஆமா, ஆண்டவன் நம்ம செய்த பாவத்தை மன்னிக்கணுமானா ஆமையா, நம்ம ஒரு குழந்தை வரம் கேட்கணும். ஆமம்மா பகவானே பரம்பொருளே, பரம்பொருளே, செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு பாலன் ஒன்று வேணும் ஐயா. வேண்டும் ஐயா. அரணார பரிச்சை செய்த பரிசை செய்த அதிக பாவம் போக்குதற்கு போக்குதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும். எனக்கு வேண்டும். கடவுளே பரிச்சை செய்த பரிசை செய்த அடிய பாவம் போக்குதற்கு போக்குதற்கு கை குழந்தை எனக்கு எனக்கு வேண்டும். ஐயா ஈசன பரிசை செய்த ஐயா பரிசை செய்த ஒரு இனப்பா வந்திருக்க வேண்டும். ஐயா பரிசை செய்த இனியப்பா வந்திருக்க வேண்டும். அந்த பார்வதியும் கேட்ட போது பகவானும் எது சொல்வார். அம்மா அம்மா பார்வதிய அரணாரோட வார்த்தைகள் நீ எந்த வாரம் கேட்டாலோ ஏந்தும் பிள்ளை கேளாதே, கோடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கேளாதே. அன்று ஒரு நாளையில மூத்த மகன் கணபதிய முதல் பிள்ளைய உனக்கு தந்தேன். உனக்கு தந்த அந்த நல்ல கணபதி அவன் உனக்கும் உதவல, எனக்கும் உதவல. தாயுடைய குணத்தை போல தலைமகனும் பெண்ணும் கேட்டு சந்தி தூரம் போய் அமர்ந்தான். இளைய மக வேலை வேணும் இன்பமோடு உனக்கு தந்த அந்த நல்ல வேலை வேணும். உன் பேச்ச கேட்கலையே
என் பேச்ச கேட்கலையே கேட்கலையே. அந்த வள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையதில போய் அமர்ந்தான் மூன்றாவது பிள்ளையை தான் முக்கண்ணனும் கொடுத்தேனா முக்கண்ணனும் கொடுத்தேனானா அவன் உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் கடவுளையும் மதிக்க மாட்டான் மாயானம் போவாண்டி மாண்டவனம் திம்பாண்டி பிள்ளைவானம் போவாண்டி சித்தவனம் திம்பாண்டி அம்மா இடுகாடு போவாண்டி இறந்தவனம் திம்பாண்டி சுடுகாடு போவாண்டி சுத்தவனம் திம்பாண்டி பிள்ளையா பிறக்க மாட்டான் பிள்ளையா பிறக்க மாட்டான் அவன் பேய்களுக்கு ராஜா ராஜாவா. அம்மா பேய்களுக்கு அம்மா ஏற்கனவே நான் 2 பிள்ளை கொடுத்தேன் 2ம் நம்மளுக்கு உதவல உதவவே இல்ல. மூத்த மகன் உன்னுடைய குணத்தை போல் பெண்ணு வேண்டும்னு சந்தியா போய் அமர்ந்து விட்டார் ஆமா இளைய மகள் மடி வேலவன் ஆமையா வள்ளி மீது ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்தார் அவன்தான் மூன்றாவது பிள்ளைய தந்தா உனக்கும் உதவ மாட்டான் எனக்கும் உதவ மாட்டான் உதகவே மாட்டான். உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் ஆமாம்மா உலகத்துக்கே அடங்க மாட்டான் இவன் உலகத்துக்கே அடங்க மாட்டான் பார்வதி. மாயானம் போவான் ஆண்டவன் அந்தும்பா ஆமா சுடுகாடு போவான் சுட்ட பிணந்தும்பா. அப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு தேவையான ஆமா சிறப்பான வேளையிலே வேலையில பாடும் நாமளுக்கு அப்படியா. அங்க இருக்க மாடனும் இங்க இருக்க மாடனும் ஒண்ணுதானே ஆமா ஆமா நம்ம புள்ள அங்க படிச்சுக்கிட்டு இருக்கானே ஐயா இங்க வந்து நின்னாருன்னா யாரு என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா அப்ப அண்ணாச்சி வந்த உடனே வீட்டுல கோயில் கூடலாம் அப்படின்னாங்க ஆமா அட்வான்ஸ் வாங்குங்க நான் வில்லுக்கு போறேன்ட்டு ஒரே பேசுனேன் அப்படியா. ஐயா நம்மளுக்கு கோயில் கூடையும் பார்த்தது மாதிரி ஆச்சு ஆமா நம்மளுக்கு சம்பளமும் கொடுத்தது மாதிரி ஆச்சு கொடுத்தது மாதிரி ஆச்சு. அப்படி பாசத்தோடு சகோதரியை ஆதரிக்க வேண்டும் என்று என்று எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக ஆமா எனக்கு அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள் உள்ளார்கள். அவர்களுடைய வழி வழி வம்சத்தார் உற்றார் வெற்றார் உறவினர்களோடு ஆமா ஏண்டா சிரிச்ச முகமா இருக்க பாருங்க பார்த்த உடனே சந்தோஷம். பாசத்தோடு நாமளுக்கு பரிசளித்த சீமான் அண்ணா தங்கராஜ அண்ணார்கள் குடும்ப குலகோத்திரம் எல்லாம் ஆமா வழி வழி வம்சத்தார்கள் எல்லாம் ஆமாம்மா வாழ வேணும் ஜாமி வளர வேண்டும் வளர வேண்டும் வம்சம் என்று என்றைக்கும் உயர வேண்டும் ஐயா வளர வேண்டும். போட் 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 அவர்கள் எந்த மோகம் போனாலும் தங்க மோகமாக வேண்டும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு செய்யும் தொழில் எல்லாம் வெற்றி பெற்று மனைவியோடு மக்களோடு பூச்சி மரம் மாமரம் சுடலாய் எங்க மாயாண்டி கிருபையா காசமாட சாமி அருளாளே பேச்சி அம்மல் கிருபையாளே வடக்குத்தியா அருளாளே எசக்கி அம்மா உங்களோட குடும்பம் எல்லாம் உங்களோட குடும்பம் எல்லாம் என்றும் உயரணவ மயிலை போலே உங்களுடன் ஐயா உயர வேணும். ஆண்டவா செய்த பாவத்தை தீர்க்க எனக்கு ஒரு குழந்தை நிச்சயமா வேணும் வேணும். அப்படி இருவேறும் பிள்ளைக்காகவே தர்க்கம் நடக்குகின்றது. ஆமையா சாப்பிடு சாப்பிடு
அந்த வேளையில என்ன கைலேயங்கிரிக்கு யார் வாரான்னு சாப்பிடு. ஆமா கைலாசத்துக்கு யார் வாரா? யார் வாரா ஆ, பாத்தீங்களா? கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. வேணும் வேணும். ஆமா சின்ன வயசா இருந்தாலும் ஆ, பக்குவமா பேசலாம் பத்தியலா. ஆமா அப்படி சிவபெருமாள் என்ன இருவேர்களும் பிள்ளைக்காகவே அங்க தர்க்கம் நடக்கு, 2 பேருக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடக்கு அப்ப கைலாசம் யார் வாரா? யாருமா இதோ வாரா நம்மளை சுமக்கும் பூமாதேவி கைலாசம் ஏ வந்தா. அப்ப அந்த பூமி புறத்தம்மா இந்த பூமாதேவி கைலேயங்கிரிக்கு யார் எதுக்கு வாரா? எதுக்கு அந்த காலத்துல பூமியில பிறப்பை தவிர இறப்புன்னா என்னன்னே கிடையாது. இறப்புனா தெரியவே செய்யாது வயசுக்கு ஒரு கணக்கே இருக்காதாம். ஆமா அப்போ கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சு ஆமா ஆவி அடங்கி ஒடுங்கி 6 மாத பிள்ளையா வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆமாம்மா அப்படி இருக்கும்போது பூமாதேவி பார்த்தா என்ன உலகத்திலே உயிர் சுமை அதிகரித்து விட்டது. விட்டது நம்மளுக்கு இவ்வளவு காலமும் தாங்கினா இப்ப ஏன் தாங்க முடியல? ஏன் தாங்க முடியல உலகம் கலிகாலம் ஆச்சு. ஆமா மூத்தோர்களை இளையோர்கள் மதிப்பதில்லை. மதிக்கவே மாட்டேங்காங்க அப்பாவை பிள்ளை மதிப்பதில்லை, பிள்ளைய தகப்பு மதிப்பதில்லை. மதிக்க மாட்டேங்காங்க நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க? கேட்க உடைச்சிருவேன். அப்படியா பிள்ளை சொல்லுது, ஐயா மண்டைய அடிச்சு உடைச்சிருவேன். பிள்ளைகள் கேட்கல. அதுதான் கலிகாலம். ஆமா அப்ப இந்த கலிகாலத்தை அடக்க வேணும் என்று பூமாதேவி கைலாசம் வந்தார். வந்தா சுவாமி, என்னய்யா உலகம் என்று இருந்தால் ஆமா உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் பள்ளம் பிறப்பு இறப்பு நிறந்திருக்க வேண்டும். ஆமா அப்ப சொல்லுவாங்கல்ல, என்ன சனத்தொகை ரொம்ப அதிகமா இருக்கும்பாங்க, ஆமா சனத்தொகை கொஞ்சம் குறைஞ்சு போச்சும்பாங்க. ஆமா ஒரு நாளைக்கு ஆ, 1000 உயிர் பிறக்கும், 1000 உயிர் அழியும். அழியும் அழியும் அத்தனையும் பூமியில் இருந்தா இந்த உலகம் தாங்காது. தாங்கவே செய்யாது அப்ப அந்த காலம் இப்படி எல்லாம் கிடையாது. அழிவுன்னா என்னன்னே தெரியாது. ஓ இறப்புனா என்னன்னே கிடையாது ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்குமே அந்த காலம் உயிர் சேதம் கிடையாதாம். ஆமா அவன் பூமாதேவி கைலாசம் வந்தா, சுவாமி என்னால பூமி பாரங்களை தாங்க முடியலையே, முடியலையே கொஞ்சம் நீங்க குறைச்சு கொடுங்களேன். ஆமா இப்ப சிவன் யோசித்தார், எந்த உயிரை குறைப்பது எந்த உயிரை குறைக்கணும் அப்படின்னு யோசித்தார். ஆமா கண்ணும் தெரியாம காது கேட்காம வாய் பேசாம கூணும் குறுகி ஆமா 300 400 ஆண்டு காலம் வாழ்ந்து வாழ்ந்து பூமியில எதற்குமே பிரயோஜனம் இருக்காது. ஆமா என்ன ஒண்ணும் வயிறு பசிக்கணும், பசிக்கணும் இல்ல வாய் பேசணும், பேசணும் இல்ல கண்ணும் தெரியணும், ஆமா காது கேட்கணும், கேட்கணும் எந்திரிச்சு நடக்க முடியணும், ஆமா படுக்க முடியணும், ஆமா உட்கார முடியணும், ஆமா எதுவுமே முடியாது. ஆமா அது இருந்து என்ன செய்ய ஆமா அதனால இறைவன் பார்த்தார், இதெல்லாம் இனி இருந்து என்ன செய்ய போதும்? என்ன செய்ய போகுது இதுதான் இந்த நஞ்சது தொஞ்சதும்பாங்க இல்லையா? ஆமா நல்ல பட்ட மரத்தை என்ன செய்வோம்? என்ன செய்வோம் வெட்டி தீர்த்து எரிச்சிருவோம் ஆ, ஆமா அத்தனை உளுத்து போச்சுன்னா அடுப்புக்கு எரிக்கத்தான் முடியும். ஆமா ஆ, அதே மாதிரி பூமாதேவி சொன்னதை போல இத்தனையும் ஆண்டு அனுபவிச்சு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உயிர்களை இறைவன் பார்த்தார். இவர்களைத்தான் அழிக்க வேண்டும் என்று கைலாச வள்ளுவரை அழைத்தார். உலகமெல்லாம் சென்று பறையோசை அடித்து வாரும் ஐயா. எப்படி அடிக்கணும்? என்னுடைய படைப்பில் இன்று முதல் பூவும் இருக்கணும், பிஞ்சும் இருக்கணும், காயும் இருக்கணும், கனியிலையும் கனிஞ்ச கனிகள் அப்படின்னு நான் சொன்னோம்ல, முள்ளி பிடிக்க சதை இல்லாம முள்ளு முளைச்சிரும் குறுக்கெல்லாம், இதுகளையே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். வள்ளுவர் ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு கையில் ஒரு ஒத்த முரசு எடுத்து ஒரு தட்டு தட்டினார். நாரதர் பார்த்தார், வள்ளுவர் சாதாரணமா யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டாரு, கோபம் வந்தா தானே சாபம் கொடுப்பாரு. ஆமா அவன் கோபம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் இப்போ எங்க மாமா இருக்கா இல்லையா, நம்ம மாமா ஆமா சில சமயம் நாங்க பேசுவோம். ஆ, எங்க மாமா கோபப்பட்டு பேசினா எங்களுக்கு சிறுபானியா இருக்கும். அப்படியா அதுக்குத்தான் அவங்களை எடக்கு மடக்க என்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய இருக்கு ஆ, பாருங்க. அப்ப கோபம் வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சேட்டை பண்ணா தானே கோபம் வரும். ஆமா ஆனா அவள மாதிரி பைத்தியார மனுஷன் யாருமே கிடையாது யாருமே இருக்க முடியாது. ஆமா ஒரு அக்கா கேட்டாங்க யூடியூப்ல பார்த்துட்டு, ஆ,
என்ன உங்க மாமாவுக்கு எந்த நேரமும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னாங்க. அவெல்லாம் கோவப்பட மாட்டாவளா அப்படின்னாங்க. ஆமா எங்க அண்ணன் அதுல ஒரு வடிவேலு காமெடியை போட்டு விட்டுருந்தாவ விடாங்க. பாத்தியாளா? அப்ப எனக்கு ஆசை என்ன, அவ கோவப்பட்டு என்ன பேசுனா எனக்கு சந்தோஷமா இருக்கும் பாத்துக்கோங்க. ஒரு சிரிப்பானியா இருக்கும். அந்த கோபத்துல அர்த்தம் இருக்காது. அர்த்தமில்லாத கோபத்துக்கு நம்ம கோபப்பட்டு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி வள்ளுவருக்கு கோபம் வரணும்னா என்ன செய்வது? நாரதரோ சிறுவர்களை வரவழைத்தார். எப்ப அங்க வாங்க, அந்த ஒரு ஆளு யானையில உட்கார்ந்து ஒத்த முரசு அடிக்காரு பாருங்க. அவருக்கு கோட்டி, ஒரு லூசு, ஒரு பித்து பிடித்தவர், கல்லும் கட்டியும் கொண்டு எரிஞ்சு பத்துங்கடான்னா பிள்ளைகளுக்கு சொல்லிட்டா போதுமே. கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கு வேதனை தாங்க முடியல. ஆண்டவன் சொன்ன சொல்லை மறந்துட்டார். பகவான் எப்படி அடிக்க சொன்னாரு? அப்படி உதிரும்படி. அதற்கு மாறாக வள்ளுவர் எப்படி அடித்தார்? பூவோதீர பிஞ்சூதீர ஐயா பிஞ்சோதீர காய் உதிர கனி கனியுதீர உருக நல்ல உருக என்று உருக உருக வென்று ஐயா உருக வென்று வள்ளுவர் பறையோசை அடிப்பாரோ சுவாமி உருக வென்று உதிர பிஞ்சுதிர காய் உதிர கனி உதிர ரெண்டக்கு மட்டக்கு ரெண்டக்கு மட்டக்கு ரெண்டக்கு மட்டக்கு ரெண்டக்கு மட்டக்கு. அது என்ன அடின? பறையோசை அடிக்காரு. ஓஹோ, பம்பை இப்படியே அடிக்காங்க. ஆமா இப்ப இவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான் போலுக்கு பம்பை அடிக்க ஆளுக்கு. இதுக்கு முன்ன பம்பை சத்தம் எப்படின்னு கேட்கும்? எப்படி ரெண்டனா 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 ரெண்டனான்னு அப்படிதான் கேட்கும். அப்படியா? இப்ப நீங்க வில்லு படிச்ச பிறகுதான் இப்படி கேட்கும். ஆமா இப்ப நாங்க மாத்திக்கிட்டோம்ல. ஓஹோ, ஆமா பம்பக்காருக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். ஆமா ஆமா அப்படி அடைக்க படைக்க அத்தனையும் மாண்டு போச்சு. மாண்டு போச்சு. ஆடு மாடு கோழி குஞ்சு மணவட மாப்பிளையும் மாண்டு போறாரு. மாண்டே போனாரு. வேலை தெருவுல பெரிய ஆத்தா போனா கீழே தெருவுல சின்ன ஆத்தாலும் சேர்ந்து போறா. இருக்கும்போது புறணி பேசினா போகும்போதும் சேர்ந்து பேசிக்கிட்டே போட்டுமே. துணைக்கு ஆள் வேணும்ல ஐயா. அப்ப அத்தனையும் ஒன்று போல் மாண்டு மடிந்த உடனே நேத்து மிந்தாண்டு செத்தாத்தான் சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப முன்ன பின்ன இறந்திருந்தா தானே இதை என்ன செய்யணும்னு தெரியும். ஒண்ணு போல அத்தனையும் மாண்டு மடிஞ்ச உடனே எரிக்கவா பிதைக்கவான்னு மக்களுக்கு தெரியல. ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில இறந்த பிணங்களை மையம் என்று அழைப்பார்கள். அப்ப மையம் தான் சொன்னாங்க. இந்த மையங்களை எல்லாம் ஓரமா கொண்டு வந்து குமிச்சு போட்டாங்க. அதனாலதான் அதுக்கு மையான கிழமைன்னு பேர் வந்துதான். அப்ப பூமாதேவிக்கு முதல் இருந்த சுமைகளை விட 2 மடங்கு கூடி போச்சு. ஒரு ஆளுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா ஒத்தையிலே தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க. அவரே இறந்த பிணம் ஆயிட்டாருன்னா தூக்கி சுமக்கிறதுக்கு 4 ஆள் தேவைப்படுது. அப்புறம் தூக்க முடியல. அதனாலே பூமாதேவி கைலாசம் வந்தா, ஆண்டவா உயிர் சுமைகளைத்தான் குறைக்க சொன்னேன். இப்ப என்னால பிணச்சுமைய தாங்க முடியல. உயிர் சுமையில இருந்து பிணச்சுமை 2 மடங்கு எனக்கு அதிகமாயி போச்சு. ஏ அப்பா 2 மடங்கு கூடி போச்சு. என்னை எப்படியாவது பூமி பாரத்தை குறைங்க இறைவான். ஆமா ஆண்டவன் பார்த்தார். என்னம்மா? அம்மா பூமாதேவி, ஏ பூமாதேவி உன் பூமி பாரத்தை குறைக்க இனிமே நான் தான் அவதாரம் எடுக்கணும். ஆமா நீங்க என்ன அவதாரம் எடுக்க போறீங்க? எப்படி எடுக்க போறீங்க? நாளை ஒரு காலத்தில் ஆமாம்மா நாளான நாளு சித்திரை முதல் வெள்ளிக்கிழமையில மதிய உச்சி வேளையில ஆமாம்மா இந்த மாவடிக்கால் தோப்பு பூச்சி மாமரம் சுடலையாக ஆமாம்மா ஏ பூமாதேவி என்ன என்ன பிள்ளையாக வந்து பிறக்க போறேன். பிணச்சுமைய குறைத்து தாரேன். மதளையாக வந்து பிறக்க போறேன். ஓ மாயான சுருதிய காத்து தாரேன். சுடலையாக வந்து பிறக்க போறேன். அம்மா நான் பிறக்க போறேன்.
சுடுகாட காத்து தாரே சுடலைய விறக்க போறேன் ஆண்டவன் நானே பிள்ளையா பிறந்து உன் பிணச்சுமைய குறைக்கணும்னு சொன்னால ஆமா பார்வதி பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன கேக்கா சில வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா ஆமா வீட்டுக்காரரும் வாயை அசைய விட மாட்டாளுவ. ஆமா என்ன சொன்ன அடுத்த வீட்டுல யார்ட்டையாவது என்ன மாதிரி யதார்த்தமா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆமா இவர் என்ன பேசுறாரு, ஆமா நம்மகிட்ட சண்டை போட்டிருக்காரு, நம்ம பெரிய மாமாவிட்ட பேசுறாரு ஆமா அப்படின்னு ஒட்டு கேட்பாங்களாம் சில தாய்மார்கள். அப்படியா அவா என் நாத்துனா அழகான பிள்ளைலாம், அது வீட்டுக்குள்ள 1000 இருக்கும், அவ தங்க புள்ளல. ஏன்னா திருக்கணங்குடிக்கு ஒரு நாள் வந்துக்கிட்டேன். அப்படி ஒரு கிடைக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்யா முத. ஆமா அப்படியா அந்த ஒரு முகம் பார்த்தாலே போதும், மறுமுகத்தை பார்க்க வேண்டாம். அப்படி பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த பிள்ளையா பிறப்பம்னா சுவாமி. ஆமா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, செய்த பாவத்தை தீக்க நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன், இல்ல நிட்டியல சொல்லிட்டீல. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதியல. ஆமா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். பாத்துக்கோங்க, நீங்க எங்கெங்க போய் பிறந்தாலும் அங்கங்க வந்து நானும் பிறப்பேன். நானும் பிறக்க போறேன். நீ என்ன அவதாரம் எடுப்ப, என்ன அவதாரம் எடுக்க போற, பிள்ளையாக நீங்க பிறந்திரானா பேச்சியாக வந்து நான் பிறப்பேன், மதலையாக வந்து பிறந்திரானா பிறந்திரானா மாயான பேச்சியா நான் பிறப்பேன், மதலையா பிறந்திரானா சுடலையாக வந்து பிறந்திரானா 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 சுடல மாடத்தியா நாம் பிறப்பேன், சுடலையா பிறந்திரானா நீங்க பிள்ளையாக பிறந்து நான் பேச்சியா பிறக்கணும். ஆமா ஒரு நாள் ஒரு பொழுதாவது என்ன மதலையாக பிறந்து மாயான சுருதிய காப்பேம்னு சொன்ன இல்லையா, ஆமா அந்த மாயான பேச்சியாக நான் பிறந்து எரியும் பிணத்தை என் கையால் எடுத்து உமக்கு கொடுத்தாத்தான் செய்த பாவை எனக்கு தீரும். அதற்காக நீங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஆமா அப்ப ஆண்டவன் சொன்னாரு, பிள்ளை வேணும்னா உனக்கு எப்படி பிள்ளை வேணும், எப்படி பிள்ளை வேணும், எனக்கு குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை வேணும் தெரியுமா, எப்படி ஆண்டவா, என்னை 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேண்டும், மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று எனக்கு வேண்டும், கொஞ்சி விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேண்டும், சிரித்து விளையாட சிசுவு ஒன்று எனக்கு வேண்டும். பார்வதி சொன்ன போது பகவானும் அது சொல்வார், ஏ அம்மா ஏ பார்வதி, ஏ பார்வதிய ஒரு குழந்தை வேணுமான சாதாரண விஷயம் அல்ல. ஆமாம்மா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் 10 மாசம் ஆனாத்தான் ஒரு குழந்தைய பார்க்கலாம். ஆமாம்மா நீ 8 நாளைக்குள்ள குழந்தை கேட்கியம்மா, நான் எப்படி கொடுக்க முடியும், நான் எப்படி அம்மா கொடுப்பேன், எனக்கு என்ன 8 நாளைக்குள்ள எப்படி பிள்ளை வேணும் தெரியுமா, எப்படி ஆண்டவா, கணவன் இல்லா கை குழந்தை கடவுளே கொடுக்கணும், புருஷன் இல்லா புத்திரனும் ஓமானே கொடுக்கணும், ஆளன் இல்லா ஆண் குழந்தை ஆண்டவா கொடுக்கணும். பார்வதியும் சொன்ன போது பகவானும் அது சொல்வார், அப்படி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வேணுமானால்
அம்மா பார்வதி ஏ பார்வதி என்னை 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வேணுமே ஆனா ஆமாம்மா அப்ப நீ என்ன எண்ணி தவந்தான் இருக்கணும் இருக்கணும் தவம் எங்க இருக்கணும் இறைவா எங்க ஆண்டவா அம்மா கைலாசம் தன்னாதியில வடக்கு வாச கோட்டையில ஆயிரங்கள் மண்டபத்தில் மரகத தூணாதியில 32ஆம் தூணில கூடாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதம்மா பனி விளக்கு பக்கத்தில வண்டியது போடணும் மடி ஏந்தி நிக்கணும் சிவனை நினைக்கணும் மடி ஏந்தி நின்னையானால் சுடர் ஒளிவில் இருந்தல்லவோ உன்னுடைய முந்தியில 3 போரி முத்து போரி முழுன்னு விழுந்திடும் சேர்த்து பிடித்தையானால் சிசுவு வந்து பிறக்கும் அம்மோ ஊட்டி பிடித்தையானால் குழந்தை வந்து பிறக்கும் அம்மா பகவானும் சொன்ன போது அப்படியே ஆட்டுமென்றோ ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் பிரம்மாண்ட நாயகி அவ கைலாச வடக்கு வாசல் ஆயிரங்கால் மண்டபத்திலே மரகத தூணு பக்கத்திலே 32ஆம் தூண் அருகில் மணி விளக்கு முன்னாலே சுடர் விளக்கின் அருகிலே சாந்தாள் தரைமளிகினா சந்தனத்தால் கோலமிட்டு ஆமம்மா பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலமிட்டா கோலம் போட்டா பாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு தலவாளை இலை விரித்தா விநாயகரை பிடித்தா நிறநாளி நிறமறக்கா தெச்சனே தேங்காவளம் எல்லாம் எடுத்து வைத்து சிவபெருமாளை மனதிலே எண்ணி அந்த பார்வதாதேவி மடி ஏந்தி நிற்கின்றாள். ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு தெரியாம இறைவனாகிய சிவபெருமாள் வருகின்றார். தூண்டாத மணி விளக்க தூண்டுதாரே சிவபெருமான் மணி விளக்க தூண்டும் போதே பார்வதியா முந்தானியில் ஐயா 3 பொரிய முத்து பொரிய அதுல மொழன்னு வந்து விழுந்திடுமா சேர்த்து நல்ல பிடிக்கால சேர்ந்து உருளுதையா குழந்தையது ஊட்டி நல்ல பிடிக்கால அது குழவி கல்லா உருளுதையா அவ பிள்ளை என்று பாப்பாடோ முண்டமா உருளும் ஐயா மதள என்று பாப்பாடா அது முண்டமா உருளுதையா ஐயா கையும் இல்ல காலும் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல அதுக்கு வாயும் இல்ல அங்கே வயரும் இல்ல மூக்கும் இல்ல சாமி மொழியும் இல்ல ஐயா மொழியும் இல்ல முண்டோம் போல உருளுதையோ மூக்கும் இல்ல மொழியும் இல்ல கையும் இல்ல காலும் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல எதுவுமே இல்ல வாயு வயிறு இல்ல குழந்தா அம்மி குழவி மாதிரி ஊதி வச்ச பலூனா இருக்கு மொட்டு முழுக்குன்னு இருக்கு. அவன் பார்வதாதேவி பார்த்தா என்ன ஆண்டவன் பகவான் பக்கம் வருகின்றார். ஆண்டவா சிவபெருமாளே குழந்தைனா மூக்கும் மொழியும் இருந்தா தானே ஐயா குழந்தை அழகா இருக்கும். குழந்தை அழகா இருந்தா தானே பார்த்தவங்க படக்குன்னு தூக்கி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. இந்த குழந்தைக்கு கை காலு கண்ணு மூக்கு செவி எதுவுமே இல்லையே. உயிர் கொடுத்தா இந்த குழந்தைய நான் வச்சுக்கிடுதேன். நீங்களே வச்சுக்கோங்க. அம்மா என்ன பார்வதி நீ குழந்தை கேட்கும் போது எப்படி கேட்ட
மூணாவது பிள்ளை எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள. ஆமா 10 மாதம் சென்று பிறக்கும் பிள்ளையே அரையும் குறையுமா இருக்கும் போது ஆமா 8 நாளைக்குள்ள, அதுவும் கணவனே இல்லாத கை குழந்தை. புருஷனே இல்லாத புத்திரன். ஆமா அப்படி ஒரு பிள்ளை இப்படித்தானே இருப்பான். ஆமா ஆண்டவா, என்ன உயிர் கொடுத்தா நான் ஏத்துக்கிடுவேன், இல்லைன்னா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். இல்லனா எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்போ உயிர் கொடுக்கணுமானா குழந்தைக்கு உருப்பிடிக்கணும். உருப்பிடிக்கணும். உருப்பிடிக்கணும்னா யார் அழைக்கலாம்? உருப்பிடிக்க பிரம்மதேவர் அழைக்கணும். உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டவரே பிரம்மதேவன் தானே. ஆமா அந்த பிரம்மனை அழைக்க வேண்டும் என்று ஆமோ உருப்பிடித்தார் பிரம்மதேவர். உருப்பிடித்தார் பிரம்மதேவர் உயிர் கொடுத்தார் சிவபெருமா காளைகைதான் படைத்து கண்ணமுக்கு செவி படைத்தோ உயிர் கொடுத்த வேளை வேளையில குற்றம் ஒன்று குழந்தையதும் கையக்கால உதறுதையோ உருட்டி பாக்குதையா நல்ல கூவா என்று கூவா நல்ல கூவா என்றோ போடுதையோ குழந்தை குரலோச போட்டிடுமா. அந்த குழந்தை சத்தம் காதில் கேட்டோ கோமதியா பார்வதியா ஓடோடி வாரா வாராளே பிள்ளையத்தம் கண்டா கண்டாளே அள்ளி அரவணை அரவணைத்தோ ஆவலோடு முத்தமிட்டா சேத்தி எடுப்பா பாடோ செவிட்டோடு முத்தமிட்டா வாரி எடுப்பா பாடா கோடில சமுத்தமே முத்தமிட்டா அள்ளி அரவணைத்தா ஆவலோடு முத்தமிட்டா முத்தமிட்டா. பச்சை நரம்போடி பார்வதிக்கு பால் அமிர்தம் சுருக்கு. ஆமா வலது கொங்கை பால் கொடுத்தா வளர மாட்டான், இடது கொங்கை பால் கொடுத்தா ஈடேற மாட்டான் என்று என்று காராம்பசிவின் பால் கறந்து கண்மணிக்கு சேனையாக ஊட்டி ஊட்டி குழந்தைக்கு நாம் பெயர் கொடுத்தாக வேண்டும் என்று என்று ஆண்டவன் பிள்ளையாக பிறந்தா பார்வதா தேவி பேச்சியா பிறப்பம்னு சொன்னால. சொன்னா. அதனாலே முதல் பொறியிலே பிறந்த குழந்தையை ஒரு பெண்ணாக பிறவி செய்தார்கள். ஆமோ அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? என்னம்மா கட்ட பேச்சியா நட்ட பேச்சிய நட்ட பேச்சிய ஆட்டுவான ஏ பேச்சி அம்மா கட்ட பேச்சி நெட்ட பேச்சிய இவரோ மணி விளக்கில் பிறந்ததான ஏ மாயாண்டிய ஒரு பெயரா சுடர் ஒளிவில் பிறந்ததான சுடல ஒரு பெயரா ஐயா முண்டோம் போல நீயோ உருண்டதான முண்டமா உருண்டதாலே முண்டன் சுடல உந்தன் வேறோ உண்டமா உருண்டதாலே எங்க மாயாண்டி சுடலையே ஐயோ பூச்சி மாமரன் சுடல ஐயா ஐயா மாணிக்க தொட்டில் கட்டி மரகத ஆசனத்தில் மாயாண்டி சுடலைய. ஆமா இருக்காங்க இருக்காங்க. பூச்சி மாமரன் சுடல ஆமையா ஐயாவ மாணிக்க தொட்டிலை கட்டி கெட்டி. மரகத பொண்ணு வெள்ளி ஆசனத்திலே ஆமா ஆமையா அப்படி உறங்க வைத்த வேளையில என் கோமதி பார்வதா தேவியானவள் ஆதி கைலேங்கிரி பர்வதத்தில குழந்தைய பாலாமிர்தம் கொடுத்து தாராட்டி ரோராட்டி உறங்க வைத்தார். ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவள் என் பிள்ளை பக்கமே வந்தா பகவான் கோவப்படுவார் இல்லையா? படுவாரே. பார்வதா தேவி ஆண்டவன் பக்கம் வந்தா ஆமா அன்னைக்கு நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமை. ஏ அப்பா நல்ல வெள்ளிக்கிழமை. சாமன் அடிச்சாமம் சதிசாம நேரம் ஏமசாம வேலை இலை கொலுங்கா சாமம். ஆமா
காற்று அடித்தாலும் இலை அசையாது. இலை ஆடாத. அப்பேற்பட்ட கடிய சாமத்திலே ஆமா மாயானத்தில் நின்று கொண்டு மாயான பேச்சு அம்மா என் மாயான பேச்சு அம்மா. மகனாகிய மாயாண்டு சுடலை அழைத்த எப்படி எப்படி அம்மா. அப்பா என் மகனே மாயாண்டி மகன் சுடலை ஐயோ ஏ பூச்சி மாமரன் சுடலை ஏ ஐயா ஏ மாயாண்டி அசந்து ஓரங்கலாமோ என் மகனே சுடலை ஐயா உமாதேவி பெண் கொடி வக காப்பாத்த மகனே வர வரவே வேண்டும் மகனே மாயாண்டி அப்பா ஏ பூச்சி மாமரன் சுடலை சுடல சுடல உனக்கு வேளத வருதா போ நேரம் அகுதையா கைலாசம் தன்னதியில நிறையாது அம்மா பால குடித்தையானா அடிவயரும் நிறையாது மாதா பால குடித்தையானா மாதா பால குடித்தையானா மணிக்குடலும் நிறையாது ஏ சொடல மணி குடலும் நிறையாது உனக்கு மாயானம் தன்னதியில ஆண்டவன வெகுதப்போ பிள்ளைவன தன்னதியில சித்தவன வெகுதையா வெகுகாடு தன்னதியில இறந்தவனம் வெகுதப்பா சந்தேன கட்டை கட்டையில சபையிருந்து வெகுதையோ பூசரங்கட்டையில கட்டையில இருந்து வெகுதப்பா எருக்கலங்கட்டையில எருக்கல கட்டையில இருந்து வனம் வெகுதப்போ உடல இறந்தவனோ அந்த பேச்சிய வாழைத்த போது அழைத்த போது பேயாண்டி மாயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடல ஐயா சுடரே ஐயோ அம்மாளுட சத்தம் கேட்டு தாங்கேட்டு அத்த சாம வேளையில வேலையில அவர பதறி மொழிப்பாராம் முடிப்பாளோ தொட்டில் விட்டு கீழறங்கி கீழே இறங்கி பேச்சிய வாழைத்திட்டாள அழைத்திட்டாளே கைலாசம் தன்னாதில நாதியில தாயமிர்தம் குடித்தமான குடித்தமான இரு நிறையாது நிறையாது பால் குடித்தமான குடித்தமான குடலும் நிறையாது நிறையாது பால் குடித்தமான குடித்தமான அடிவயிறு நிறையாது நிறையாது இப்ப மாயானம் போகணுமே போகணுமே ஆண்டவன் திங்கணுமே திங்கணுமே குடல நிறைக்கணுமே நிறைக்கணுமே பிள்ளைவனம் போகணுமே போகணுமே வனம் திங்கணுமே திங்கணுமே சிறுகுடல நிறைக்கணுமே நிறைக்கணுமே காடு போகணுமே போகணுமே வனம் திங்கணுமே திங்கணுமே இப்படிய போனோமா போனோமானா எதுக்க யாரு வந்தாலும் நம்ம இப்படி போனா நம்மள பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க யாருமே பயப்பட மாட்டாங்க நாமளை கண்ட அஞ்சு நடுங்கணும் அப்படி ஒரு சொருவத்திலே நம்ம போகணும் ஆமாம்மா என்ற ஆண்டவன் ஆமையா என் பூச்சி மாமரம் சுடல ஐயா என்ன வாயாண்டி சுடல வானத்துக்கும் பூமிக்கும் அம்மா ஆறாரே சுடல ஐயோ பச்சை வரைஞ்சு கட்டி பச்சை வரைஞ்சு கட்டி வரைந்து கட்டி கச்ச சுங்கல் இட்டு சுங்கலிட்டு வரைஞ்சு கட்டி வரைந்து கட்டி தாமரக்க சுங்கல் இட்டு சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடா சல்லடமோ சீலே குல்லாமா தாங்கு கச்ச சல்லடா சல்லடமா ஐயருவா வல்லையம்மா 5 மணி வல்லையா வல்லையமோ அழகுக்கு ஒரு சல்லடா சல்லடமா 7 மணி வல்லையா வல்லையம்மா இடுப்புக்கு ஒரு
ஒரு சல்லடம் சல்லடமோ ஆன பந்தம் ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில வீரப்பந்தம் ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில கையில அடுக்கு தடி இடுக்கு தடி அடுக்கு தடி இடுக்கு தடி ஐயா அழகுக்கு ஒரு பொந்தந்தடி சுடல அழகுக்கு ஒரு அவர்கள் எடுத்து வைக்கும் கால்களே எருக்கலம்பு சல்லடம் தூக்கி வைக்கும் கால்களே குச்சி பூ சல்லடம் பின்னி வைக்கும் கால்களே பிச்சி பூ சல்லடம் அது வல்லையம்மா ஒரு கையில வாழ்க்கத்தி ஒரு கையில பூச்சி மாமா மரத்து சுடலை அவரும் மாயான வார போது வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயர் மகா அருமையான பாப்பாத்தி தாயும் தலை மகளோ அவளும் தலை மகளா தலை பிள்ளை சூழியாவா 8 மாத கர்ப்பிணியா வாசலில் இருந்தாலே சுடலைய கண்டாலே அவர் சுட்டுக்கிட்டு பயந்தாலே வீட்டுக்குள்ள போன மகா ரத்தமா கக்குதால சுடலையா அருளாலே ஆண்டு மடிந்தாலே மரணமாகி போனாலே செல்லமாக பாப்பாத்தி செத்து மடிந்தாலே செஞ்சுடல அருளாலே செஞ்சுடல அருளாலே அவ செவலோ சேர்ந்தாலே பாப்பாத்தி சிவலோ பாண்டு மடிந்தா மரணமானா ஆமா ஆமா சுடலைய கண்டு யார் மரணமானா கூட்டத்தோட கோயந்தா போடக்கூடாது அப்ப யார் மாண்டு போனா எந்த பாப்பாத்தி மாண்டும் மடிந்தா மரணமானா ஆமா செத்து மடிந்தா சிவலோகம் சேர்ந்தான் ஐயா மாயாண்டி சுடலையுடைய பார்வை பட்டு பாப்பாத்தி மரணம் அடைந்த போது அன்னைக்கு நாள் என்ன என்ன நாள் நிறைஞ்ச பௌர்ணமி அப்பா பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிராமணால வந்து பெணங்களை வீட்டுல போட மாட்டாங்க போடவே மாட்டாங்க ஒரு மாச பிறப்பு ஒரு காத்திய கடைசி வழின்னு வைங்க ஆமா போட மாட்டாங்க ஆமா நம்ம என்ன செய்வோம் இறந்ததோர் பாப்பாத்திய நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று நம்ம வெள்ளி செவ்வா வீட்டுல ஏதாவது ஒரு துக்க காரியம் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு 4 நாளைக்கு பெட்டிக்குள்ள வச்சுக்கிடுவோம் கண்ணாடி பெட்டியில ஏன்னா பேர வெளிநாட்டுல இருக்காரு இல்லையா பாரத வரைக்கும் வச்சிருப்போம் அது செலவு தானே சில இடத்துல அது 1 வாரமும் வச்சிருக்க வேண்டியிருக்கு அதுக்குதான் கண்ணாடி பெட்டி ஐஸ் பெட்டிக்குள்ள வைக்காங்க ஊசி போவாது ஊதி போகும் அதான் நம்மளுடைய வீட்டுல அந்த காலமாடி வைக்க மாட்டாங்க 1 வாரம் வீட்டுல பிரேதத்தை வச்சா என்ன ஆகும் கிடையாது
இப்ப நினைச்ச நிமிஷத்துல கொண்டு போய் எரிபொருளை கொண்டு கொடுத்துருந்தாங்க. எரிமேடைக்கு பெயரும் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துல அங்கதான் தந்துறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? என்ன? ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் ஆமா. நான் பெரியவன், நீ பெரியவன், நான் கெட்டிக்காரன், நீ கெட்டிக்கார கெட்டிக்கார அப்படின்னு துள்ளி விளையாடுது. ஆமா. இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனோம்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இன்னும் ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போலாம்ல. ஆமா. வந்ததுமே இப்படி ஓடுதியல. ஆ. அண்ணாச்சி ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போங்களே. உங்களுக்காக தானே கிடாய் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுக்கு ஏதேனும் ஒண்ணு ஆச்சுன்னு வைங்க, ஒரு நாள் வந்து உட்கார்ந்து காத்திருப்பாங்க. மறுநாள் ஆச்சுன்னு வைங்களேன், ஏய்யா பிரேதத்தை எப்பந்தாமே தூக்க போறிய? சவத்தை எப்ப தூக்குவிய? அவருக்கு வீட்டை விட்டு போக மனசே இல்ல போலுக்கு அப்படியா? அப்படிம்பாங்க இல்லையா? ஆமா. அப்போ உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம ஆத்மாவுக்கு மரியாதை. ஆமா. இறந்துருதுன்னா போச்சு. அதுக்குத்தான் தூங்கும் போது வாங்கும் மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. போயே போச்சு. அப்படி இறந்ததோர் பாப்பாத்தியை கழுவி குளிப்பாட்டி ஆமா. கட்டணத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு வருகின்றார்கள். மாயானத்திலே ஆண்டவனத்தை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆமோ கல்லடிக்கு கட்டடிக்கு கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேலையல்லோ கூந்தலை அடுக்குவாரோ கூந்தலுக்கு மேலையல்லோ இருவடிக்கு பிரேதம் வைத்தோ வீரம்மண்ண மேல போசி ஏழு சுத்து தொண்டு போட்டு ஏழு சுத்து தொண்டதிலோ யாமகால வந்து யாமகால வந்து துருத்தி போட்டு ஊதுவாரோ ஐயா துருத்தி போட்டு ஊதுவாரோ அங்கே துருத்தி போட்டு ஊதும் போது மாயானம் தன்னதியில ஆண்டதொரு பாப்பாத்திக்கு கட்டையில தீ பிடித்து கட்டையில கருகிப்பணம் பாப்பாத்தி கருவிப்பணம் வேவுதாளே அங்கு மூட்டத்தில மூடு வேணாம் மாயானம் கொண்டு வந்து பாப்பாத்திய பக்குவமா அடக்கம் செய்தார்கள். அப்படியே நல்லடக்கம் செய்தார். கல்லடிக்கு கட்டை அடுக்கி கட்டைக்கு மேல் கூந்தலை அடிக்கினார், கூந்தலுக்கு மேல் எருவடிக்கினார்கள். ஆமா. எருவடிக்கு பிரேத வைத்து ஈரமண்ண மேல் பூசி பரத்தி எருவடிக்கினார், பச்சை மண்ண மேல் பூசினார். சூளை எருவடிக்கினார், சுத்தி மணல் பூசினார்கள். 7 சுத்து தொண்டு ஏமன் காலன் தூத. ஆமா. அவங்க நினைச்சாதான் மூட்டம் தீ பிடிக்குமா? ஊதி ஊதி விடுவாங்க, தீ எரியும். அந்த இறந்ததோர் பாப்பாத்தியானவளுக்கு மண்டையில தீ பிடித்து மட்டும் புகை கிளம்ப கொண்டையில தீ பிடித்து கொழுந்து விட்டு எரியுதையா எரியுதையா மூட்டத்தில தீ பிடித்து மூடுவனவே உதாள அடிவயற்றில் தீ பிடித்து ஆகாய முழங்குதாள மாயானம் தன்னாதில மாமரத்து சுடல ஐயா சுடல ஐயா சந்தன கட்டையில கட்டையில சபை இருந்து வியாகுதையா வியாகுதையோ பூசரம் கட்டையில இருந்து வியாகுதாளே எருக்கலங்கட்டையில இறந்தவன வியாகுதாளே மாயானம் தன்னாதில மாண்டவன வியாகுதாளோ மாமரத்து சுடல மல்லிகப்பூ மணக்குதையோ செத்தவன வியாகும் போதே செண்பகப்பூ மணக்குதையா இறந்தவன வியாகும் போதே ஐயாவுக்கு இருவாச்சியா மணக்குதையோ மாண்டவன வியாகும் போதே மல்லிகப்பூ மணக்குதையா மாயாண்டி சுடலையா மாண்டவன வியாகும் போதே மாயானந்த நாளில மாயான
மீனாட்சி அம்மா அம்மா கொலவை அது போடுதா வாடோ கூப்பிடுதா சுடலையத்தா என் மகனே மாயாண்டி ஏய்! என் மகன் சுடலாய் ஐயா ஏழத வருத போ வெகு நேரம் ஐயா சமயம் தவறுத போ சமயம் தவறுத போ ஆகுதையோ ஏ சொடல சதிச்சாமா